Hi everyone, welcome to Shanbrief channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க டேபிள் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் இன்சர்ட் டேப் போறேன். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து டேபிள். ஓகே, இந்த டேபிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்றீங்க. அப்போ அந்த ரெஸ்யூம்ல என்னென்ன மென்ஷன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தீங்க, எந்த இயர் வந்து நீங்க பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டும் என்ன பண்ணுவீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி யூஜி பிஜின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து எதுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள தான் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்க ஒரு டேபிள் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் குவான்டிட்டிலாம் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் காலம்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக இந்த டேபிள் காலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேபிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கா. இதில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி வர்றது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணும்போதே எனக்கு ஒரு ஒரு காலமாக எனக்கு ஷோ ஆகுது. இப்போ எனக்கு எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸ் வேணும். 4 காலம்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3 rows வேணும். 3 rows. இப்போ நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ப்ராடக்ட் நேம். நெக்ஸ்ட் காலம்க்கு உங்களுக்கு போகணும்னா ரைட் ஏரோ கீஸ், இந்த ஏரோ கீஸ் இருக்குல்ல அதுவே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஏரோ கீஸ் ரைட் ஏரோ கீ கொடுக்குறேன். பாருங்க நெக்ஸ்ட் காலம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா குவான்டிட்டி. இது நான் கீபோர்டில் இருக்க ரைட் ஏரோ கீயை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த கீபோர்டில் இருக்க ஏரோ கீஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப் கீ. டேப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் காலம்க்கு வரும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் காலம்க்கு வந்துச்சு. நான் டேப் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் டேப் கொடுக்குறேன். அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் காலம் வந்திருக்கு பிராண்ட். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸ் காலம் போகணும். அதாவது இப்போ பிராண்ட்ல இருக்கு என்னோட கர்சர். இங்க வந்து இப்போ எனக்கு ப்ரைஸ்க்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் டேப். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் காலம்க்கு வந்துடும். கர்சர் பிஃபோர் காலம்க்கு வந்துடும். இப்போ பாருங்க வந்துடுச்சு. இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்க வேற ஏதாவது வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டேப். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேஷன். ஓகே, அதே மாதிரி இந்த டேபிளுக்கு உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் டிசைன்ற டேப் ஓப்பன் ஆகிடும். அதில் பாருங்க ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். டேபிள்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேபிளை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிள் டிசைன்ற டேப் ஓப்பன் ஆகிடும். அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த டேபிள் டிசைன்றது போயிடும். நீங்கள் டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டேபிள் டிசைன்ற டேப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலரும் வேணாம்னா நோ கலர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்ஸ். உங்களுக்கு டேபிள் என்ன மாதிரி ஸ்டைல்ஸில் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு க்ரீன் கலரில் வந்து எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டேபிள் காலமே வேண்டாம், இந்த டேபிளே உங்களுக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணுன்னா இங்கே பாருங்க ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் காலம் வந்து ஃபுல்லாக இந்த டேபிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.